ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜூலை மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரம் நம்முடைய நெல்லை திருமண்டல வரலாற்றிலே முக்கியமான நாட்கள். 200 ஆண்டு நினைவுகளை கொண்டாடுகின்ற வாரம் இது. இந்த ஆண்டிலே சூழ்நிலைகள் அநேகமாக ஆன்லைன் பண்டிகையாக தான் போகும் என்று எண்ணுகிறேன். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபைக்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் ஸ்தாபித்த திருச்சபை, நம்முடைய சுய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்ட திருச்சபை. ஆண்டவருக்கு நன்றி அறிந்த உள்ளத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை நம்ம எல்லாருக்கும் சபையிலே அங்கங்களாக விளங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தரட்டும். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகின்றோம். நீர் எங்களை உருவாக்கி தந்த திருச்சபைக்காக நன்றி. ஆண்டவர், திருச்சபையின் அங்க வைக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த வாழ்கிற பாக்கியத்தை தாரும். இப்பொழுதும் இந்த ஆராதனை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இணைந்து பங்கு பெறுகின்ற தேவஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. யாவர் எழுந்து நின்று கீதங்களிலே 609வது பாடல். 200 ஆண்டு கீதங்கள் 609, பாமாலை 210வது பாடல். பாமாலை 210, திருச்சபை காத்திருக்க எந்நாள் நாதா வருவீர் என்ற பாடல். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மோடு அறிக்கை செய்வோம்.
மன்னிப்பதற்கு தயவு பெருத்து ஆண்டுடைய கரத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொதுவான பாவரிக்கை நாம் யாவரும் கருத்தை உணர்ந்து இணைந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தகளை செய்யாமல் செய்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும், தப்பிதங்களை அறிக்கையின் மேல் பொறுமையாயிரும், பாவத்தை நிமித்த துக்கப்படுதங்களை சீர்படுத்தும் மிக இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்திகளை நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகிற தம்முடைய ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளிச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியில் நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் எத்தனது நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 24 முறை வாசிப்போம். 24ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுமில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை நாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவரை சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யாரும் இந்த மகிமையின் ராஜா, அவர் வல்லமையின் பராக்கிரமமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள முத்திராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. யாவரும் அமர்ந்து கொள்வோம். கன்வென்ஷன் கீதங்களிலே உள்ள பழைய பாடல்
காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதிப்பாடுவேன் என்ற பாடல். இப்பொழுது நமக்கு இந்த பாடலோடு நம்ம இணைந்து நமக்கு ஒத்துழைக்க ரிதம் பேட் இல்லை. எனவே நம்முடைய கரங்கள் தான் நமக்கு ரிதம் பேடு. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலாம். கன்வென்ஷன் கீதங்களிலே 71வது பாடல், காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுவேன் என்ற பாடல். இணைந்து பாடுவோம். காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுவேன். காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுவேன். காலை நேரத்தை காணவும் செய்த கருணை நாயனை போற்றுவேன். காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுவேன். கடந்த ராவினில் கண்மணியைப் போல் காத்தவர் எங்கள் இயேசுவே. கடந்த ராவினில் கண்மணியைப் போல் காத்தவர் எங்கள் இயேசுவே. அடர்ந்த நோய் பிணி அணுகிடாமலே அன்பர் இயேசுவே காக்கிறார். காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுவேன். பந்தம் தீர்த்தென்னை பாதுகாத்தவர் பரமநாயகன் இயேசுவே. பந்தம் தீர்த்தென்னை பாதுகாத்தவர் பரமநாயகன் இயேசுவே. சொந்தமாய் என்னை ஆளும் நாயகன் சந்ததம் என்னை காக்கிறார். காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுவேன். இந்த நாளிலும் என்னை காப்பவர் இன்பமான என் இயேசுவே. இந்த நாளிலும் என்னை காப்பவர் இன்பமான என் இயேசுவே. சந்ததோ உண்மை சாட்சி கூறவே சிந்தை கூர்ந்தென்னை தேற்றுவே. காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுவேன். இந்த நாளில் நான் செய்யும் ஊழியம் எந்த உமக்கேற்றதாய். இந்த நாளில் நான் செய்யும் ஊழியம் எந்த உமக்கேற்றதாய். சொந்தமாய் உந்தன் கணக்கிலே வைத்து சந்ததம் என்னை தேற்றுவீர். காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுவேன். காலை நேரத்தில் கர்த்தன் இயேசுவை கனிவுடன் துதி பாடுவேன். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியான விசேஷித்த வேத பாடம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனங்கள் முடியும் வரை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உமை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் என்பது வாசிக்கும்படியான வேத பாடம் வாசித்து முடிந்தது. அன்பானவர்களே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆசிர்கின்ற பிள்ளைகளை திரியேக தெய்வத்தின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஏராளமான பிறந்த நாட்களை, திருமண நாட்களை உங்களுடைய வாழ்வில் ஆசரித்து தீர்க்காயுசோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் பண்டிகை நாட்கள் இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன். வழக்கமாக ஜூலை மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வருகின்ற செவ்வாய், புதன், வியாழன் நம்முடைய திருமண்டல ஸ்தோத்திர பண்டிகை. 1980வது ஆண்டிலே அந்த 200 ஆண்டு விழாவாக நம்மத்திலே சில ஆண்டுகள் பணி செய்த பேராயர் தானியல் ஆபிரகாம் ஐயா அவர்கள் அதை அவங்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்நாள் வரை அது மிக நேர்த்தியாக இறைநாம மகிமைக்காக நடைபெற்று வருகிறது. இப்பொழுது 241வது பண்டிகை. இந்த ஆண்டில் 241வது திருமண்டல பண்டிகை. ஆண்டவர் நம்முடைய திருமண்டல திருநெல்வேலி திருமண்டலத்தை கிருபையாக ஸ்தாபித்து இம்மிட்டு நடத்தி வருகிறார். இப்பொழுது அது 2 திருமண்டலமாக, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி திருமண்டலமாக 2 பேராயமாக செயல்பட்டு வருகிறது. இருந்தாலும் இந்த மாம்பழ சங்கம் இந்த கொண்டாட்டத்தில் எல்லா மக்களும் வருவாங்க. தூத்துக்குடி பகுதி வாழ் மக்கள், இன்னுமாக மதுரைக்கு வடக்கு எங்கெல்லாமோ குடியிருக்கின்ற நிறைய பேர் இந்த நாட்களில் வந்து இந்த மாம்பழ சங்க கொண்டாட்டங்களில் பங்கு பெறுவாங்க. வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை நம்மத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிய ஊழியர்களை நினைவு கூறுகின்ற சிறப்பு தினம். அன்று மாலை மிலிட்டரி லைன்ஸ் ஆலய வளாகத்தில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடக்கும். இந்த ஆண்டிலே அதை அநேகமாக அது ஆன்லைனில் தான் நடைபெறும் என்று எண்ணுகிறேன். மக்கள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்காது என்று தான் நினைக்கின்றேன். கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரோ அதன்படி அது நடைபெறும். புதன்கிழமை, வருகின்ற புதன்கிழமை நமக்கு மாம்பழ சங்க விசேஷ பண்டிகை, சிறப்பு பண்டிகை, நற்கருணை ஆராதனை மற்றுமாக அந்த பண்டிகை ஆராதனை என்று மற்ற காலங்களில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆண்டிலே அது கடைசி வரைக்கும் நம்ம திட்டமாக சொல்ல முடியல. ஏன்னா அரசாங்கத்தின் சட்டம் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்றப்பட தான் போக வேண்டியிருக்கும். எனவே நான் முன்னதாக எதையுமே சொல்வதற்கு வாய்ப்பில்லை. பண்டிகை நாட்களில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆன்லைன்னாக்கி அதுக்காக ஆயத்தமாக இருங்க. வந்து பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா பங்கு பெறுங்க. அதை ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை மாம்பழ சங்க பண்டிகை, வியாழக்கிழமை திருமண்டல பண்டிகை பேராலயத்தில் வைத்து அது நடைபெறும். கதீட்ரல் பேராலயத்தில் வைத்து அது நடைபெறும். நிகழ்வுகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு தந்த பேராசீர்வாதத்தின் ஒரு பகுதியை ஆண்டவருக்கு உற்சாகமாக இந்த திருமண்டல பண்டிகை நாட்களில் நாம் காணிக்கையாக உற்சாகத்தோடு நாம் படைப்போம். அந்த காணிக்கைக்கு அவர்கள் வழங்குவது, அது பெற்றுக்கொள்வது எல்லாம் ஏற்ற காலங்களிலே அது திட்டமிடப்பட்டு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அதெல்லாம் செயல்படுத்தப்படும். மிக முக்கியமாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, நம்முடைய நெல்லை திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க இல்லையா. குளோரிந்தாள் அம்மையாராலே அவர்களோடு சேர்ந்த ஒரு குழுவினராலே ஸ்தாபிக்கப்பட்ட முதல் திருச்சபை 1780வது ஆண்டிலே ஸ்தாபிக்கப்பட்டது. இன்று 241வது ஆண்டு விழா இந்த வாரத்தில் ஆசரிக்கிறோம். ஜெபியுங்கள்.
மறுபடியும் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம். இந்த தொற்று நோய் காலத்தில் ஆண்டவர் முழுமையான விடுதலை தரவும், திருச்சபை கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கவும் தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபித்து மன்றாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். மீண்டும் அவனுடைய நாம மகிமைக்காக நின்றவாறு கீதங்கள் 211 பாடுவோம். கீதங்கள் 211 பாமாலை 174 பிதா சுதன் ஆவியே ஏகரான சுவாமியே என்ற பாடல் இணைந்து பாடுவோம். உட்கார்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் சிந்தனை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வளர்ந்து பெருகும் திருச்சபை என்கின்றதான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
வளர்ந்து பெருகும் திருச்சபை. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தின் பின்பாகம் இதற்கான ஆதார வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை. பிலிப்பு, செசரியா பட்டணங்கள் எல்லைகளிலே அவர்கள் வருகிற போது ஆண்டவர் தம்முடைய சீடர்களிடத்திலே கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார்கள், இன்னும் சிலர் எரேமியா அல்லது ஏதோ ஒரு தீர்க்கதரிசி என்பது போல நினைக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று எண்ணுகிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு பதிலை அவர் முன்வைக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. வளர்ந்து பெருகும் திருச்சபை. பொதுவாக உலக நாடுகளை 3 தர வரிசையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். வளர்ந்த நாடுகள், வளர்ச்சி அடைகின்ற நாடுகள், பின்தங்கிய நாடுகள் அல்லது 3ஆம் நிலை நாடுகள் என்று வகைப்படுத்துகிறார்கள். இங்கே இந்த தலைப்பை பார்க்கும்போது அது என்னுடைய சிந்தையிலே அப்படியே தட்டுகிறது. இங்கே நமக்கு தரப்பட்டு இருக்கிற தலைப்பு வளர்ந்து பெருகும் திருச்சபை. வளர வேண்டிய திருச்சபை, இன்னும் அது வளர வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அந்த சிந்தனை நம்முடைய இருதயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். திருச்சபை வளர வேண்டும் என்கின்ற சிந்தனை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உளப்பூர்வமாக அது இருதயத்திலே அப்படியே பதிந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே முன்வைக்க விரும்புகிற திருச்சபையை குறித்த சிந்தனை. ஆண்டவர் சொன்னது போலவே பேதுருவின் மீது இருந்து ஆண்டவர் சபையை மிக அருமையாக கட்ட ஆரம்பிக்கின்றார், நேர்த்தியாக கட்டுகிறார். அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே திருச்சபைகள் வளர்ச்சி அடைகிறதற்கு, அது வளர்ந்து பெருகுகிறதற்கு ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் அடைந்த சவால்கள் என்ன என்பதை குறித்தும், ஒருவேளை 18, 19, 20ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்திலே ஆண்டவருடைய சபை வளர்ந்து பெருகுகிறதற்காக மிஷனரிமார் அவர்களுடைய வாழ்க்கையிலே பட்ட பாடுகள், கஷ்டங்கள், சவால்கள் என்ன என்பதை குறித்தும், மூன்றாவதாக இன்றைய கால சூழ்நிலையிலே திருச்சபையின் மக்களாகிய விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் ஆண்டவருடைய திருச்சபை வளர்ந்து பெருகுகிறதற்காக எடுக்கிற முயற்சிகளில் நமக்கு இருக்கிற பாடுகள், சவால்கள் என்ன, இதை முறியடித்து இன்னும் நம்முடைய திருச்சபைகள் வளர்ந்து பெருகுகிறதற்கு நாம் என்ன செய்யலாம்? இந்த சிந்தனையிலே நான் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே இந்த செய்தியை சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன், முயற்சிக்கிறேன். முதலாவது,
அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே அவர்கள் சபை வளர்ந்து பெருகுகிறதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் அவர்கள் அடைந்த சவால்களும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகளாருடைய அனுபவத்திலிருந்து 2 திருமறை பகுதிகளை நான் உங்கள் மத்தியிலே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். முதலாவது, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே பவுலும் பர்னபாவும் 2 பேரும் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்றால், இக்கோனியா என்கிற பகுதியிலே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார்கள். கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள். அநேக கிரேக்கர், அநேக யூதர் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கத்தக்க அளவிற்கு அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். சுவிசேஷத்தை அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். இதிலே விசுவாசியாத யூதர், விசுவாசியாத கிரேக்கர்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் சில தூண்டுதல்கள் செய்து இந்த பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில பகைமையை உருவாக்குகிறார்கள். மட்டுமல்ல, இவர்கள் பவுலுடைய பர்னபாவுடைய ஊழியத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் மீது கல்லெறிவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை கையில் எடுத்துக்கொண்டு, அதாவது விசுவாசியாத கிரேக்கர்களை கையில் எடுத்துக்கொண்டு, அவர்களுடைய அதிகாரிகளை கையில் எடுத்துக்கொண்டு அமளி செய்கிறார்கள். இது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தெரிய வருகிறது. அவங்க அந்த இக்கோனியா பட்டணத்தில் இருந்து லிக்கோனியா நாட்டில் உள்ள லீஸ்திரா, தெர்பை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கே ஊழியம் செய்கிறதுக்காக போயிடுறாங்க. இக்கோனியாவை விட்டுட்டு லிக்கோனியா நாட்டில் உள்ள லீஸ்திரா, தெர்பை, அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலே போய் இவங்களை விட்டு விலகி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அங்கேயும் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை இக்கோனியாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் அறிந்து அவங்க அங்கிருந்து புறப்பட்டு அந்த லிஸ்திராவிலே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை கையில் எடுத்துக்கொண்டு பவுலை கல் எறிந்து விடுகிறார்கள். எரிஞ்சிட்டாங்க. பவுல் மீது கல் எறியப்பட்டு விட்டது. ஒரு கல் இல்லை, பவுல் மரணமடைந்து விட்டான் என்று சொல்லத்தக்க அளவிற்கு அவர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. கல்லை எரிஞ்சாச்சு. இது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் இருக்கு. கல்லெறிந்து விடுகிறார்கள். இப்போ பவுல் என்ன ஆனா என்று கேட்கிறார்கள். அவ்வளவுதான், அவன் மரணமடைந்து விட்டான், என்ன செய்கிறது? பட்டணத்திற்கு வெளியில இழுத்து கொண்டு போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மரண தருவாயிலே அவர்களை பொறுத்தவரையில் பவுல் செத்து விட்டான், பவுல் மரணமடைந்து விட்டான், நாம் அவனை கல்லெறிந்து கொன்று விட்டோம். இக்கோனியா பட்டணத்து யூதர்களுடைய பார்வையிலே பவுலை நாம் கல்லெறிந்து கொன்று விட்டோம், அவனுடைய கதை இதோடு தீர்ந்து விட்டது என்பதுதான் அவர்களுடைய பார்வையிலே. அவனை இழுத்து கொண்டு பட்டணத்திற்கு வெளியிலே போட்டு விடுகிறார்கள். அவனோ இவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுக்கிறார் பாருங்க. எழுந்து அவன் அப்போஸ்தலர்களோடு கூட மறுபடியும் பட்டணத்திற்குள்ளே வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்றான். பாருங்க, சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்பதற்காக பவுல் மரணமடைந்து விட்டார் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு, நம்பப்படும் அளவிற்கு கல் ஏறி வாங்கினார். இதெல்லாம் 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் நடக்கிற சம்பவம். இன்னும் கூட 16ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே நம்ம பார்க்கும்போது அங்கே பிலிப்பி பட்டணத்திலே அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அங்கே பவுலும் சீலாவும், முதலாவது பவுலும் பர்னபாவும், இங்கே பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அநேக அற்புதங்கள் நடக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தீய ஆவியின் பிடியில், அதாவது குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண்ணிடத்தில் இருந்து அந்த குறி சொல்லுகிற ஆவியை பவுல் அகற்றுகிறார். ஆண்டவருடைய நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறார்.
அந்த பெண் பூரணமான ஒரு தன்னிலையை அவள் ருசிக்கின்ற பொழுது ஆதாயமற்று போன அவளுடைய எஜமான்கள் பவுலையும் சீலாவையும் இழுத்து கொண்டு போய் சந்தை வெளியிலே அதிகாரிகளிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன குற்றச்சாட்டு? ரோமர்களாகிய நாம் அனுசரிக்க கூடாத அவசியமில்லாத காரியங்களை இவர்கள் போதிக்கிறார்கள், கலகம் பண்ணுகிறார்கள் என்று குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அதிகாரி சொல்லுகிறார், அவருடைய வஸ்திரத்தை உரிந்து போடுங்கள், அவர்களை அடியுங்கள் என்று சொல்லுகிறான். அநேக அடிகள் அவர்களை அடித்ததற்கு பின்பு, அம்மா ஐயா, இன்றைக்கு இவ்வளவு அருமையான திருச்சபைகள் வளர்ந்து பெருகி இருக்கிறது என்றால், ஒரு பக்கத்திலே 1ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்திலிருந்து ஆண்டவருக்காக அடிபடுகிற ஒரு கூட்டம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது இல்லை. அநேக அடிகள் அடிக்கப்பட்டதற்கு பின்பு அவர் பத்திரமாக பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே வைக்கும்படியாக சிறைச்சாலை பொறுப்பாளருக்கு அதிகாரி உத்தரவிடுகிறார். இப்படி திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்பதற்காக அடி வாங்கி, கல் எறி வாங்கி, கல் எறி என்றால் 1-2 கற்கள் அல்ல, மரித்து போய்விட்டான் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு கல் எறிகள் வாங்கி இரத்தத்தை தரையிலே வடிய விட்டு திருச்சபையை வளர்த்தெடுத்தார்கள். வளர்ந்து பெருகியது. 18, 19, 20ஆம் நூற்றாண்டின் காலகட்டங்களிலே இதே போலத்தான் மிஷனரிகள் அரும்பாடுபட்டார்கள். உலக நாடுகள் எங்கிலும் அவர்கள் சென்று எல்லா நாடுகளிலும் ஆண்டவருடைய திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்று எண்ணினார்கள். எப்படி நம்முடைய திருநெல்வேலிக்கு ஏராளமான தேவ ஊழியர்கள் வந்தார்களோ அதே போல உலகம் எங்கிலும் புறப்பட்டு போனார்கள். உலகம் எங்கிலும் போனார்கள். ஒரு கதை வடிவத்திலே ஒரு செய்தி ஒரு புத்தகத்தில் இருந்தது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் உருக்கமான ஒரு கதை வடிவத்தில் அது காணப்பட்டது. சீனாவுக்கு ஊழியம் செய்கிறதற்கு ஆட்கள் தேவை என்று தேவாலயத்தில் ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. ஒரு அம்மாவுக்கு 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. போதகர் இடத்துல போய் சொல்கிறாங்க, என்னுடைய மூத்த மகளை அனுப்பி வைங்கய்யா. போதகர் சொல்கிறார், அம்மா உங்களுக்கும் வயதாகிட்டு இருக்குது, பிள்ளைகள் இருக்கட்டும் உங்க கூட. இல்லையா, எனக்கு 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை போகட்டுமே அப்படின்னு சொல்கிறார். மூத்த மகள் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். அந்த சீன தேசத்து மக்கள் அந்த சகோதரியை கொன்று விடுகிறார்கள். கண்ணீர் வடிக்கிறார் இந்த தாய். போதகர் சொன்ன, நான் முதலாவதே உங்ககிட்ட சொன்னேன், உங்கள் மகளை அனுப்ப வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் கேட்டீங்களா அம்மா? இப்போ அழுகிறீங்களே. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லையா, என் மகளை இழந்ததுக்காக நான் அழலை, அந்த சீன தேசத்தின் மக்களுடைய நிலைமையை நினைத்து நான் அழுகிறேன், என்னுடைய 2வது மகளை அனுப்புங்கள் என்று சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் 2வது மகளை அனுப்பி வைக்கிறார். 2, 3, 4, 5 என்று 5 பிள்ளைகளை அவர்கள் கொன்று விடுகிறார்கள். இந்த பெண் மிகவும் அழுது புலம்புகிறார்கள் ஆயரிடத்தில் போய். அப்போ ஆயர் சொல்லுகிறார், அம்மா எவ்வளவோ சொன்னேன், ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் அனுப்பும்போது இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன், நீங்கள் கேட்கல. இப்போ அழுது என்னம்மா செய்ய முடியும்? 5 பிள்ளைகளையும் கொன்று விட்டார்களே. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, இன்னும் அந்த சீனாவிற்கு ஒரு குழந்தையை அனுப்புகிறதற்கு என்னிடத்தில் பிள்ளை இல்லையே என்று தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஆகையினால் என்னை தயவு செய்து அனுப்பி வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய பிடிவாதத்தினாலே அவர்களும் அங்கே போகிறார். அந்த சீன தேசத்தின் மக்கள் பார்க்கிறார்கள், ஏற்கனவே வந்த பிள்ளைகளினுடைய சாயலில் இந்த பெண்மணி இருக்கிறபடியினாலே ஒருவேளை இந்த பெண்மணி அவர்களுடைய தாயா இருக்குமோ என்று சந்தேகிக்கிறார்கள். இந்த பெண்மணி சொன்னால், ஆம், நீங்கள் என் பிள்ளைகளையெல்லாம் கொன்று விட்டாலும் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு உங்கள் அண்டைக்கு என்னை வருவதற்கு தூண்டினபடினாலே நானும் உங்களிடத்திலே வந்துவிட்டேன் என்று சொல்லும்போது அவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. அநேகர் மனம் திரும்புகிறார்கள்.
அன்பானவர்களே, உலகம் முழுவதிலும் திருச்சபை வளர்ந்து பெருகுகிறதற்கு இப்படித்தான் இரத்தம் சிந்தப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து சைபீரியாவுக்கு ஜார்ஜ் ஹார்லி என்று சொல்லி ஒரு தேவ மனிதர், ஒரு மருத்துவ மிஷனரி தன்னுடைய இளம் வயது மனைவியோடு கூட போகிறார். அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்பிரிக்க தேசத்து மக்கள், சைபீரிய மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 5 ஆண்டு காலம் அந்த இடத்தில் இருந்து அவர் ஊழியம் செய்கிறார். ஒருவரும் அவருடைய வார்த்தையை கேட்கிற மாதிரி இல்லை. மனம் உடைந்து போகிறார். 5 ஆண்டுகளாக அந்த இடத்தில் இருந்து ஒருவரையாவது ஆண்டவருக்குள்ளாக நடத்திவிட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். முடியவில்லை. ஒரு நாள் அவருடைய சிறு மகன் மரணம் அடைந்து விடுகின்றான். அப்பொழுது அந்த மகனை அவரே சவப்பெட்டியை ஆயத்தம் செய்து அதில் வைத்து அடக்கம் செய்வதற்காக சுமந்து கொண்டு போகிறார். சுமந்து கொண்டு போகிற பொழுது அவரோடு கூட ஒருவருமே செல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு கிராம மனிதன் மாத்திரம் அவருக்கு பின்னாக செல்கிறார். அப்பொழுது அவர் குழியை தோண்டி தன்னுடைய மகனை அவர் அடக்கம் செய்கிறதற்காக அந்த குழியிலே வைத்து மண்ணை அவர் போட்டு மூடுகிற பொழுது அவரையும் அறியாமல் உணர்ச்சி பொங்க அந்த மணல் மீது தன்னுடைய முகத்தை புதைத்து அவர் அழ ஆரம்பிக்கின்றார். அந்த மணலிலே தன்னுடைய முகத்தை புதைத்து அசைக்கின்றார். அவரோடு கூட போன அந்த கிராமவாசி அவருடைய தலையை பிடித்து தூக்கி அவருடைய முகத்தை உற்று பார்க்கிறான். அவருடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. கிராமத்திற்குள்ளே ஓடோடி போனான், கூக்குரலிட்டான். என்ன சொன்னான்? வெள்ளைக்காரனும் நம்மை போல அழுகிறான் என்று இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னான். வெள்ளைக்காரனும் நம்மை போல அழுகிறான் என்று சொல்லி அவன் அந்த கிராமத்திலே சொன்ன இந்த ஒரு வார்த்தை அந்த கிராமத்து மக்கள் எல்லோரையும் அவர் பக்கமாக திருப்பியது. எல்லாரும் அவரிடத்திலே பழக ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை அவர் கண்டு கொள்கின்றார். பாருங்கள், அந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு மத்தியிலே திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்பதற்காக தவம் கிடந்து கடைசியிலே தன்னுடைய மகனை கொடுத்ததற்கு பின்பு திருச்சபை அங்கே வளர ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும், மிஷனரிகளின் காலகட்டத்திலும் இதே போலத்தான் தியாக சேவைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த அளவு திருச்சபைகள் வளர்ந்து பெருகியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே தேவ ஊழியத்தை செய்த மிஷனரிகளை கொஞ்சம் நாம் நினைத்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய டோனாவூர் பகுதியை நாம் எடுக்கும்போது ஏமி கார்மேக்கல் அம்மையார் அவர்கள், வாக்கர் ஐயர் அவர்கள், இடையன்குடியிலே கால்டுவெல் ஐயர் அவர்கள், இன்னுமாக நாசரேத் பகுதியிலே மர்காசியஸ் ஐயர் அவர்கள், விஞ்ஞானபுரம் பகுதியிலே ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள், ஏராளமான தேவ பிள்ளைகள், ராக்லண்ட் போன்ற தேவ ஊழியர்கள், ரேனியஸ் ஐயர் அவர்கள், இன்னும் ஐடாஸ்கேடர் அம்மா, குளோரிண்டா அம்மா, இப்படி எத்தனை தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து திருச்சபைகளை வளர்த்திருக்கிறார்கள். இன்றைக்கும் திருச்சபை வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. நெல்லை அப்போஸ்தலன் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்ற ரேனியஸ் ஐயர் அவர்களுடைய ஊழியத்தினுடைய தொடக்கம் 21வது வயதிலே அவர் வெளிநாட்டிற்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே சொல்லுகிறார். அவருடைய பெரியம்மா அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், மகனே, விதவை தாய் ஒருவர் உனக்கு இருக்கிறார், தம்பி இருக்கிறான், தங்கை இருக்கிறாள், நீ மூத்த மகனாய் இருக்கிறாய், படித்து இந்த குடும்பத்தை பொறுப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற கடமை உனக்கு இருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு
நீ அயல் நாட்டிலே போய் மிஷினரியாய் வேலை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறாயே, இது நியாயமா என்று ஒரு கேள்வி அவரிடத்தில் வைக்கிறார்கள். இந்த கேள்வியை அவர் பின்னுக்கு வைத்துவிட்டு ஆண்டவருடைய சிலுவையை உயர்த்தி பிடித்துவிட்டு இந்தியாவிற்குள்ளே வந்ததினால்தான் இன்றைக்கு இவ்வளவு பிரமாண்டமான திருச்சபைகள் தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய உறவின் மக்களை, தங்கள் பெற்றோரை, உடன்பிறந்தோரை திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்பதற்காக பின்னுக்கு தள்ளினார்கள். தியாக சிந்தையோடு கூட பின்னுக்கு தள்ளினார்கள். ராக்லண்ட் ஐயர் அவர்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அவர் இந்தியாவிற்கு வருகிறேன் போகிறேன் என்று சொல்லும்போது அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அவரிடத்தில் கேட்டார்களாம், எப்படி கவர்னரா போக போறியா அப்படின்னு கேட்டாங்களாம். அவ்வளவு ஒரு வசதி படைத்த ஒரு செல்வந்த குடும்பத்தில் இருக்கிறார், நல்ல கல்விமான். அவரை குறித்து லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் சொல்லியிருக்கிற வார்த்தை, அவர் இங்கிலாந்திலே லண்டனிலே ஒருவேளை மரித்திருப்பார் என்றால் பிரபுக்களெல்லாம் அடக்கம் பண்ணப்படக்கூடிய அந்த வெஸ்ட் மினிஸ்டர் அபே என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு தங்களுடைய செல்வம், தங்களுடைய செல்வாக்கு, தங்களுடைய கல்வி, தங்களுடைய மேன்மை, இதையெல்லாம் திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்பதற்காக அவர்களெல்லாம் வந்து தொப்பியில கூழ் வாங்கி குடித்து பாமர மனிதனிலும் கீழான நிலையிலே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இதையெல்லாம் நம் சிந்தையிலே நிறுத்தி பார்த்து திருச்சபை வளர வேண்டும் என்கிற நல்ல ஒரு நோக்கத்திற்குள்ளே நம்மை கட்டமைப்பு செய்கிறதற்கு அழைக்கப்படுகின்றோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையை பாருங்க. திருச்சபையை நாம் வளர்க்க வேண்டும் என்று நற்செய்தி ஊழியம் செய்யும்படியாக போகிறோம். ஆனால் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் போய் நம்மால் சுவிசேஷம் சொல்ல முடிகிறதா? இல்லை. வலைத்தளங்களிலே சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக மக்கள் செல்லும்போது சந்திக்கக்கூடிய சவால் நிறைந்த சூழல்கள் எல்லாம் அதிகமாக அவ்வப்போது பதிவு செய்யப்படுகிறதை நாம் பார்க்கலாம். சமீபத்திலே ஒரு செய்தியை அதே போல நான் பார்த்தேன். ஒரு சில தேவ பிள்ளைகள் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்ய போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிற சமய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவங்க கையில் இருக்கக்கூடிய துண்டு பிரதிகளை கிழித்து எறிவது, அவதூறான அநேக வார்த்தைகளை சொல்லுவது, இதையெல்லாம் சொல்லும்போது அந்த தேவ பிள்ளைகளில் ஒருவர் சகோதரா என்று ஒரு வார்த்தை சொல்றாரு, வேற எதுவுமே சொல்லலை. சகோதரா, சகோதரனே அப்படின்ற வார்த்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக நீ எனக்கு சகோதரனா, என்னுடைய தகப்பனாரோடு கூட உன் தகப்பன் பிறந்தாரா கேட்குறாங்க. நீ என்னை சகோதரன் என்று சொன்னா இல்லையா? வா, அப்படியானால் உன் சகோதரனாகிய நான் நெற்றியில எப்படி திருநீர் அணிகிறேனோ அதே போல் நீ அணிய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த 4-5 பேருடைய நெற்றியிலையும் திருநீரை பூசி விடுகிறார்கள். கூட்டமாக நின்று பூசுகிறார்கள். இது இன்றைய கால சூழ்நிலையிலே நாம திருச்சபையை வளர்க்க வேண்டும், திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும், இன்னும் அநேக இடங்களிலே திருச்சபை உருவாக வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையிலே எல்லா மக்களும் ஆண்டவருடைய அன்புக்குள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்திலே நாம் செல்லுகிறோம். ஆனால் இன்றைய கால சூழலிலே அது சாத்தியப்படாத ஒரு நிலையில் இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் எப்படி பவுலடிகளார் அடிபட்டாரோ அதே போல இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் செய்யும்படி நாம் போனால் அடிக்கப்படுகிறோம். அதே போல் அநேக காட்சிகள், அடிக்கப்படுகிற காட்சிகள் எல்லாம் வலைத்தளங்களில் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் தெரியும், அடிக்கப்படுகிறோம். இது இன்றைய காலகட்டத்திலே திருச்சபை சந்திக்கிற சவால். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில் திருச்சபை வளர்ந்து பெருக நாம் என்ன செய்வது?
என்ன செய்வது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த சூழ்நிலையிலே திருச்சபை வளர்ந்த பிறகு நாம் என்ன செய்வது? முதலாவது, நம்மிடத்திலே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, திருச்சபையை குறித்து நமக்குள் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை முதலாவது தூக்கி எறிய வேண்டும். எதுவுமே சரியில்லை, திருச்சபையில் எதுவுமே சரியில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை முதலாவது நம்மை விட்டு நாம் தூக்கி எறிய வேண்டும். பொதுவாக சொல்லுகிற ஒரு செய்தி, திருச்சபையா முன்னாடி மாதிரி இல்லை, இப்போலாம் 2 அணியா 3 அணியா கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரையிலையும் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை வெளியில் இருக்கிறவர்கள் சொல்லலாம். ஆனால் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் எதிர்மறையான பார்வை பார்க்கிறதற்கு பதிலாக அதை கொஞ்சம் நேர்மறையாக அணுகுவது நல்லது. அது திருச்சபையின் வளர்ச்சிக்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, இன்று நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக பொறுப்புகெடுத்த காரியங்கள், அதிலே வரக்கூடிய போட்டிகள், இதெல்லாம் மிக ஆரோக்கியமானது. அதற்கு ஒரு நல்ல ஒரு சொற்றொடரிலே சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், திருச்சபை ஜனநாயகத்தினுடைய மகா உன்னதமான நிலைதான் நம்முடைய சபைகளில் இருக்கிறது. அது திருச்சபையின் ஆரோக்கியத்திற்கு எதிரானது அல்ல. ஆகவே சபை சரியில்லை என்று சொல்லுகிற அந்த மனநிலையை நம்மை விட்டு எரிய வேண்டும். சபை நன்றாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, நல்ல அருமையான ஜனநாயக உரிமை சபையில் நமக்கு இருக்கிறது. இதை நாம் உளமாற நாமே முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, போட்டி மனோபாவங்களை திருச்சபைகளுக்கு உள்ளாக இருந்து நாம் களைந்து ஒருவரை ஒருவர் சகோதர சிநேகத்தோடு கூட நம்ம பார்க்கணும். அதிலே நாம் சிறந்து விளங்கும் போது அது இன்னும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு ஆரோக்கியமாக இருக்கும். 3வது ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் குறைந்தபட்சம் இந்த தேசத்தில் இருக்கிற நம்மோடு கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிற சமய சகோதர சகோதரிகளில் ஒருவரை மனதில் கொள்ளுவோம். அதிகமாக இல்லை, நமக்கு தெரிந்த நமக்கு பிடித்தமான பிற சமய சகோதர சகோதரிகளில் ஒருவரையாவது மனதில் கொண்டு, ஆண்டவரே, இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதை நான் காண வேண்டும் என்று உளமாற விரும்புவோம். அதே போதும், மனதார விரும்புங்கள். ஒருவரையாவது மனதிலே இவர்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும், ஒரு நாள் இவர்கள் திருச்சபையிலே வந்து நிற்பதை நான் பார்க்க வேண்டும் என்று மனதார விரும்புங்கள். நிச்சயமாக நம்முடைய விருப்பம் நிறைவேறும். திருச்சபை வளர்ந்து பெருகும். திருச்சபையை குறித்த எதிர்மறையான எண்ணங்களை நம்மை விட்டு விலக்கி போடுவோம். திருச்சபை வளர வேண்டும். ஏனென்றால் இது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நாள் வரையிலேயும் திருச்சபை வளருவதற்காக ஒரு சாரார் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், இரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறார்கள். இரத்தத்தின் மீது கட்டி எழுப்பப்படுகிற ஒரு மாளிகை. இதை மனதில் கொண்டு இது வளர வேண்டும், ஆண்டவரை நாம மகிமைப்பட இது வளர வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் கொள்வோம். நமக்கென்று மனதில் பிரத்யேகமாக பிற சமய சகோதர சகோதரிகளில் அவங்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு கூட நான் சொல்லலை. நான் சொல்றது, அவங்களை மனதார விரும்புங்கள், ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆண்டவரை, ஒரு நாள் இந்த சகோதரன் இந்த சகோதரி திருச்சபையில் நிற்கிறதை பார்க்க வேண்டும் என்று உளமாற விரும்பி உள்ளத்திலே சிந்தை கொள்ளுங்கள். நிச்சயமாக இதுவரை திருச்சபை வளர்த்து ஆசீர்வதித்த தேவன் இன்னும் பன்மடங்கு வளர்த்து ஆசீர்வதிப்பார். ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாமத்து மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 218வது பாடல் பாடுவோம். கீதங்கள் 218வது பாடல், கீர்த்தனை 392வது பாடல். கீர்த்தனை 392வது பாடல். எந்நாளும் துதித்திடுவீர் அந்த இஸ்ரேலின் யெகோவா, இந்த நற்ஜாதியில் சிந்தையாய் சாலவே விந்தை புன்னிடும் எந்தை பரந்தனை என்ற பாடலை யாவரும்
ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். வளர்ந்து பெருகுகின்ற திருச்சபை என்ற வாக்கிற்காக நன்றி. சபையில் அங்கு வைக்கின்ற நாங்கள் ஆண்டவரே உம்மை என்று மகிமைப்படுத்தின நல்ல பாத்திரங்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் துணை புரிவீராக. பாடுகளின் மத்தியில் வளர்ந்த திருச்சபை, இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்ற ஆண்டவரே வரலாறு எங்கள் பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. பாடுகளின் மத்தியிலே உம்மை மகிமைப்படுத்துகின்ற நல்ல பாத்திரங்களாக நான் ஜீவிக்க ஆண்டவர் துணை செய்வீராக. திருச்சபையை அங்கு வைக்கின்ற நாங்கள் ஆண்டவரே சுயநலத்தை மட்டுமே மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழாதபடி பிறநலத்தையும் ஆண்டவர் நாடுகின்ற மனநிலையோடு வாழ அனுகிரகம் செய்யும். விசேஷமாக எங்களால் இயன்ற மட்டும் உங்களுடைய மகத்துவமான நற்செய்தி கூறி அறிவிக்கவும், அநேகரை ஆண்டவரே உங்களுடைய திருச்சபையில் அங்கங்களாக சேர்க்கின்ற பாக்கியத்தையும் எங்களுக்கு கிருபையாக தர நான் மன்றாடுகின்றோம். விசேஷமாக ஆண்டவரை நான் வசிக்கின்ற இடத்துல இந்த மகிமையுள்ள நாமத்துக்கு சாட்சி பகிர்கின்ற, சாட்சியாக வாழ்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தார். இந்த தொற்று நோய் காலத்தில் ஆண்டவர் எப்படியாலும் ஆண்டவரே இந்த தேசங்கள், இந்த பூமியில் வசிக்கின்ற அனைத்து நாடுகளிலும் ஆண்டவரே இந்த நோய் தொற்று ஒளிந்து போக வேண்டும். ஆண்டவர் கிருபையாக உதவி செய்ய வேண்டும் மன்றாடுகிறோம். முன்னணியில் என்று உழைக்கின்ற டாக்டர்ஸ் தாதியர்களுக்கு வேண்டிய விசேஷ ஞான கிருபைகளை தாரும், பாதுகாவலை தாரும். நாங்கள் நல்ல பொறுப்புள்ள நல்ல குடிமக்களாக வாடுகிற பாக்கியத்தை நீர் கட்டளையிடுவீராக. நம்ம தேவன கர்த்தாவே, எங்களுடைய நெல்லை திருமண்டலத்துக்காக நன்றி. அன்று 241 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை ஆண்டவரே, அந்த நாள் முதல் இந்நாள் வரை அந்த திருச்சபையை பாதுகாத்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் நெல்லை திருமண்டலமாக, தூத்துக்குடி திருமண்டலமாக செயலாற்றுவதற்காக நன்றி. ஆண்டவரை இணைந்து செயலாற்றி வருகின்ற 700க்கும் மேற்பட்ட சபைகளுக்காக நன்றி. ஆண்டவரை ஏராளமான கல்வி நிறுவனங்களுக்காக நன்றி. ஆண்டவரை அநேக மிஷனரி இயக்கங்களுக்கு ஆதரவாக ஆண்டவரை ஊற்றாக இருப்பதற்காக நன்றி. அன்னை தேவனை கர்த்தாவே, நாங்களும் நல்ல பாத்திரங்களாக என்றும் ஜீவித்து மகிமைப்படுத்த அனுகிரகம் செய்யும். இந்த 6 இணைந்து பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பெயர் பேரான சந்திய சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவர் நோய் தொற்றினால் எந்த விதமான அகால மரணங்கள் நேரிடாதபடி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய விசேஷ கிருபை நிறைத்திலும் மனபாரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மக்களுக்கு விடுதலையும் சமாதானத்தை தான். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே பற்றிக் கொள்கிறோம் சுவாமி, உண்மையே பற்றிக் கொள்கின்றோம். நீரே நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு என்று நாங்கள் ஜெபிக்கத்தக்கத அனுகிரகம் செய்வீராக. நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமான நன்மைகளை நீங்கள் தந்த நாள்தோறும் ஆண்டவர் தாமே உங்களை ஆதரித்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரித்து ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 209வது பாடல், பாமாலை 170, பாமாலை 170, கீதங்கள் 209, சகோதரர் ஒன்றாய் ஏகமான சிந்தையா என்ற பாடல். Amen.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மல் எங்கள் மீட்பருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவ நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.